இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் ஏசாயா 48 அதிகாரம் வசனங்கள் 12 22 வரை. இன்று வாசிக்கப்படும் வேத பாடம் ஏசாயா 48 அதிகாரம் வசனங்கள் 12 22 வரை. யாக்கோபே, நான் அழைத்துகிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது காய் வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வர பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலந்துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நிதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழைக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள். கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திர மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாயிலிருந்தே கண்மேலேயிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மேலேயே பிளந்தார். தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியில கொண்டு வர நம்முடைய தலைமை போதகர் டேனியல் தியோ அவர்கள் வந்திருக்கிறார்கள். So glad to have our vicar, Reverend Daniel Theo, to be with us. And let's put our hands together so he will bring the word for us. Very good morning to all of you. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். It's great to be in the house of the Lord and to hear His word together. அவருடைய வசனத்தை கேட்க அவருடைய ஆலயத்தில் வருவது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். It's a joy that we can still gather in the midst of the pandemic. இந்த பேண்டமிக் சூழ்நிலையின் மத்தியிலும் கூட நாம் கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். Because our trust and our hope is in God alone. ஆமென். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் மட்டும் இருக்கிறது. Today I just like to share God's word based on the theme returning to God. தேவனுடைய வசனம் அவர் அண்டையில தேவன் அண்டையில திரும்புவோம் என்ற தலைப்பிலே நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். Drawing from Zechariah chapter 1 verses 1 to 6. குறிப்பாக ஜக்கரியா முதலாவது அதிகாரம் வசனங்கள் 1 லிருந்து 6 வரை. And also from Isaiah 48 verses 12 to 22. மற்றும் ஏசாயா 48 அதிகாரம் வசனங்கள் 12 லிருந்து 22 வரை. And what would like to share two key words with all of us today. உங்களோட இரண்டு முக்கியமான குறிப்புகள் பகிர்ந்து கொள்ள போகிறேன். One is about remembering. ஒன்று நாம் நினைவு கூற வேண்டும். And secondly is about returning. இரண்டாவது பார்க்கும்போது திரும்பி வர வேண்டும்.
So it's about it's about remembering and returning. முதலாவது நினைவு கூற வேண்டும், இரண்டாவது திரும்பி வர வேண்டும். It's all about God remembering His covenant promises to us. ஆண்டவர் நம்மேல் வைத்திருந்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். And we have to make a response because of God's covenant promise to us to repent and to return to God. நாம் மனம் திரும்பி அவர் அண்டையில வருக. ஆண்டவர் உடன்படிக்கையை கொடுத்தார், அதை நாம் நினைவு கூர்ந்து மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். So my 2 points that I'd like to share with us today. இன்றைக்கு 2 குறிப்புகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். Firstly, God remembers His covenant promises. முதலாவது ஆண்டவர் நம் அண்டையில வைத்திருக்கிற அவருடைய வாக்கு தத்தங்களையும் அந்த உடன்படிக்கையும் நினைவு கூறுகிறார். And honors His word, His promise to His people, which is all of us. அவருடைய ஜனங்களாய் இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குகளை, உறுதிகளை அவர் மறுபடியும் செயல்பட அவர் சித்தம் கொள்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். And God desires secondly that we return to Him. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறார், நாம் அவர் அண்டையிலே திரும்பி வர வேண்டும் என்பதே. And repent of our straying ways. நம்முடைய வழி தப்பி போன பாதையிலிருந்து நாம் திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். Yeah. So the book of Zechariah is a reminder to us. ஆகவே சக்கரியா புத்தகம் நமக்கு ஒரு நினைவாக வருகிறது. Because his very name means Yahweh remembers. ஏனென்றால் அவருடைய நாமமே நம்ம பார்க்கும்போது யாவே என்று தேவன் அவர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். So in the Old Testament, especially when someone is named a name, it also speaks of the task or the role or the person will become. ஒருவர் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒரு நாமத்தை தரித்திருந்தார் என்றால் அந்த நாமத்திற்கு அர்த்தம் என்னவென்றால் அவன் அந்த நாமத்தை தரித்தவன் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய குணாதிசயம் எப்படியாக இருக்கும் என்று அந்த நாமம் விவரித்து சொல்கிறது. And all of us have names that our parents give to us. நாம் அனைவருக்கும் நம்முடைய பெற்றோர்கள் கொடுத்த பெயர்கள் உண்டு. With the hope that we may become like the person. ஆகவே அந்த பெயருக்கு ஏற்றவண்ணமாக நாம் வளர்க்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையில தான் அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. So when my daughter came along, I named her Gloria. ஆகவே என்னுடைய மகள் இந்த பூமிக்குள்ள வரும்போது அவளுக்கு குளோரியா என்ற பெயர் வைக்கப்பட்டது. Not because I think she become a Filipino. அவங்க பிலிப்பினோவா ஆயிருவாங்கனே அந்த நோக்கத்தில் குளோரியா என்ற பெயர் கொடுக்கல. But because we desire that her life will bring glory to God. ஆனால் காரணம் என்னவென்றால் அவங்களுடைய அந்த மகளுடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துல தான் குளோரியா என்ற பெயர் நம்ம வைத்தோம். So as parents we pray that as she go through life somehow her life will be a fragrance and a glory to God. ஆகவே பெற்றோர்களாக நாம் என்ன ஜெபிக்கிறோம் என்றால் மகள் வளர வளர அவங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் மகிமையாய் இருக்க நாம் ஜெபிக்கிறோம். So my second boy, I named him Caleb. இரண்டாவது குழந்தை பையன் அவனுக்கு கேலப் என்ற பெயர் விட்டோம். Because while we were praying for him, the hope that he will be a man of faith. அவனுக்காக ஜெபிக்கும்போது அவன் ஒரு விசுவாசம் மனுஷனாக இருக்க வேண்டும் என்று நம்ம ஜெபித்தோம். That he will rise above obstacles and see God in all of life. தடைகளை மீறி தேவன் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார் என்று மகன் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துல தான் அவனுக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டது. Yeah, so similarly Zechariah's name means Yahweh remembers. God remembers his people. ஆகவே அதே போல சக்கரியாவின் அர்த்தம் என்னவென்றால் தேவன் நினைவு கூறுகிறார், தங்களுடைய ஜனங்களை நினைவு கூறுகிறார் என்று அர்த்தம். So God remembers his covenant promise to Israel. ஆகவே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அவருடைய உடன்படிக்கையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் தேவன் நினைவு கூறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். So Israel in the context of that time was in a political turmoil. இஸ்ரவேல் என்று பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் அரசியலிலே ஒரு குழப்பத்தோடு இருந்த ஒரு தேசம். And Second Kings records for us. இரண்டு ராஜாக்கள் அதை குறித்து எழுதப்படுகிறது. Israel was having some power issues. They needed support from Egypt and Babylon. எகிப்திலிருந்து பாபிலோனிலிருந்து இஸ்ரவேல் தேசத்தாருக்கு
ஒரு உடன்படிக்கை, ஒரு வல்லமை, ஒரு ஒப்புதல், அதாவது ஒரு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். And King Jehoiakim in the Old Testament, பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது ராஜாவா இருக்கக்கூடிய ஜோயாக்கீம், there were times he switched his allegiance to the king of Egypt. அவன் எகிப்து ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை, அந்த கவனத்திற்கு மாறாக அவர் வாழ்ந்தார். And then to Babylon. அதுக்கு கொடுக்காதபடி பாபிலோன் தேசத்துக்கு தன்னுடைய ஒப்பந்தத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். So the climax of the story is when King Nebuchadnezzar, ஆகவே இதனுடைய கதையினுடைய சுவாரஸ்யம் என்னவென்றால், நேபுகத்நேசர் ராஜா அவர் overtook Israel இஸ்ரவேலை மேற்கொள்ள and destroyed the city in 587. அங்க 587வது ஆண்டிலே எருசலேம் பட்டணத்தை அது வீழ்த்தி செய்தது. So the people went through deep hardship and trouble. அதன் மூலமாக வந்த விளைவு ஜனங்கள் வந்து மிகவும் பாடுகளுக்குள்ளே கடந்து வந்தார்கள். It had a devastating effect on the Jewish people. யூத ஜனங்களுக்கு பெரிய ஒரு சேதத்தையும் ஒரு பாதிப்பையும் உண்டாக்கின காலம். Many were killed. அநேகர் அந்த சம்பவம் மூலமாக கொலை செய்யப்பட்டார்கள். Some fled to the surrounding nations. சிலர் வந்து பக்கத்தில் இருக்கிற தேசத்துக்கு ஓடி போனார்கள். And Israel was in disarray. இந்த சூழ்நிலை மூலமாக இஸ்ரவேல் தேசத்தார் ஜனங்கள் வந்து சிதறடிக்கப்பட்டார்கள். So because for Israel, the exile, having been conquered by Babylon, is a total devastation to them. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு பார்க்கும்போது பாபிலோன் ஆட்சிக்கு அவர்கள் விழும்போது அவர்களுக்கு மிகவும் ஒரு கொடுமையான ஒரு காலமாய் காணப்பட்டது. This is because there is a total identification of God's people, the people of Israel, with the city of God's dwelling. ஏனென்றால் தேவன் தன்னுடைய பட்டணமாய் இருக்கக்கூடிய எருசலேமிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறதுனால அதனுடைய அந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அந்த தொடர்பு இருக்கிறது. அதை இழக்கும் போது மிகவும் பாதிப்பாக இருக்கிறது. So along with the destruction of the temple by the Babylonians, God's presence which resides in the temple to Israel had been lost. ஆகவே ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கு என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த ஆலயம் உடைக்கப்படும் போது ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னம் எடுத்துப்பட்டு விட்டதோ என்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்தார்கள். So no temple means no God, there's no presence, there's no place that they can go to pray. ஆகவே ஆலயம் இல்லாத ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது அங்கு தேவன் இல்லையே, அவருடைய பிரசன்னம் இல்லையே, ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்க முடியாதே என்ற ஒரு ஏக்கம், ஒரு பாரம், வேதனை இருக்கிறது. And along with that they had to go through physical pain and suffering. அதன் மூலமாக சரீர பிரகாரமாக வேதனையை கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. During the siege of Jerusalem, அந்த நாட்களிலே எருசலேம் பட்டணம் வந்து அது ஆட்சி விழும்போது the people went through famine and thirst. அவர்கள் கடும் பசியிலே இருந்தார்கள், இழந்தார்கள். And even cannibalism, having to eat one another's flesh. அந்த நாட்களிலே ஒருத்தர் உட்கொள்ள அவர்கள் கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. Rape and slaughter was also done by the Babylonians. அந்த பாபிலோனியர்கள் வரும்போது ஜனங்கள் வந்து மிகவும் கொடுமைப்படப்பட்டார்கள், பிள்ளைகள் கொடுமைப்படப்பட்டார்கள், அதிக விதமான விபத்துகள், தவறான செயல்கள் நடைபெற்றது. So it was a very dark time for the people of Israel. ஆகவே இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அந்த காலகட்டத்தில் இருளான ஒரு நிலை, ஒரு சூழ்நிலை. Imagine that you were an Israelite at that time. அந்த காலத்திற்கு நாம் போனோம் என்றால், நாம் அந்த காலத்தில் இருந்தோம் என்றால் எப்படியாக இருக்கும் என்று யோசித்து பார்ப்போம். The very place you go and worship God is destroyed. நீங்க ஆராதனை செய்யக்கூடிய அந்த ஆராதனை ஸ்தலம், ஆலயம் அழித்து போடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது எப்படியாக இருக்கும்? The temple is burned down. அந்த ஆலயமானது அது சிதறடிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது.
You see family members eating one another's flesh to stay alive. குடும்பத்தார் அவர்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒருத்தருடைய சரீரத்தை மாம்சத்தை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போது இப்படியாக இருக்கும். You see your own people being raped and slaughtered by the Babylonians. பாபிலோனியர்கள் அவர்கள் வந்து நம்முடைய சொந்தக்காரர்களை அவர்கள் அழித்து கொலை செய்ய அந்த காட்சியை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். So the question on the mind of every Israelite is how low further can they go? அந்த இஸ்ரவேல் ஜனதாவுடைய மனதில சிந்தனையில என்ன ஒரு கேள்வி என்றால் இதற்கு மேலாக எவ்வளவு கீழாக நம்ம தாழ்த்தி வர வேண்டுமோ அப்படின்று. So the book of Lamentations, when the author of Lamentations reflect over the fall of Jerusalem, ஆகவே புலம்பல் புத்தகத்தின் எழுத்தாளர் தீர்க்கதரிசி இதை குறித்து சிந்தித்து எழுதும்போது realize that hope for Israel and hope for all of us, at the end of the day, the bottom line is hope lies in God and God alone. அதனுடைய அடிப்படை என்னவென்றால் நம்பிக்கை எங்கு இருந்து வருகிறது? நம்பிக்கை ஒருவர் தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வருகிறது என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். So in the midst of total devastation, there is a glimmer of hope. முழுமையாக அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த பொழுதிலும் கூட ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை எழும்புகிறதை அவர்கள் காண முடிந்தது. Because Lamentations 3 verse 22 to 24 reminds us. ஏனென்றால் புலம்பலின் புத்தகத்திலே நம்ம பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்திலே The steadfast love of the Lord never ceases. நாம் நிர்மலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. His mercies never come to an end. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. They are new every morning. அவைகள் காலைதோறும் புதியவைகள். Great is your faithfulness. உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. The Lord is my portion. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா. Therefore I will hope in him. என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். One of the first important lessons I had to learn as a young Christian in my journey with God ஒரு வாலிபனாக ஒரு புதிய கிறிஸ்தவனாக நான் இருக்கும்போது பல காரியங்களிலே ஒரு முக்கியமான ஒரு பாடம் நான் கற்றுக்கொண்டேன். Was a word spoken to me that I still remember to this day. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்று வரைக்கும் நான் நினைவு கூறுகிறேன். It says God's character and his ways. அவருடைய தேவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய குணங்கள், அவருடைய வழிகள் is the lens and basis in which we see all of life. அவருடைய குணங்கள், அவருடைய வழிகள் மூலமாக நாம் வாழ்க்கையின் பிரயாணத்தை நாம் பார்வையிலே பார்க்கிறோம். It means that when you are going through a conflict in your family or in your work situation, அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய குடும்பத்திலே வேலை சூழ்நிலையில கஷ்டமான இக்கட்டான சம்பவங்களை நாம் சந்திக்கும் போது you put on God's lens and say, God, if I put on your character and your ways, how should I respond and handle the situation? அந்த சூழ்நிலையில தேவனுடைய பார்வையா இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை நாம் போட்டு, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை நான் பார்க்கும்போது உம்முடைய குணத்தின் மூலமாக, உம்முடைய வழியின் மூலமாக நான் இதை எப்படி பார்க்க முடியும் என்று. So God's lens of hope and deliverance and promises comes to his people. ஆகவே அவருடைய ஜனத்தாருக்கு ஆண்டவருடைய பார்வையா இருக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம், புதிய வழி துவங்குகிறது. Ezra chapter 1 verse 1 says, the Lord stirred up the spirit of Cyrus, king of Persia. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் வசனம் 1ல பார்க்கிறோம், சைரஸுடைய ராஜாவுடைய ஆவியை ஆண்டவர் எழுப்பினார் என்று. To fulfill the word of Jeremiah. எரேமியாவுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். And the word of Jeremiah is this. எரேமியாவுடைய வார்த்தை இதுவே. When 70 years are completed for Babylon, பாபிலோனுடைய அரசாட்சி 70 வருடம் தாண்டி செல்லும்போது, I will visit you. நான் உன்னை சந்திப்பேன். I will fulfill my promise to you. உனக்கு நான் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுவேன். And bring you back to the land. உன்னை மறுபடியும் தேசத்துக்கு அழைத்து வருவேன்.
For I know the plans I have for you, says the Lord. தேவன் சொல்லுகிறார், உனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன். Plans for your welfare and not evil. உன்னுடைய நன்மைக்கு ஏதுவாக தீமைக்கு அல்ல என்று. To give you a future and a hope. உனக்கு ஒரு எதிர்காலமும் ஒரு நம்பிக்கையும் கொடுப்பதற்காகவே. Then you will call upon me and come and pray to me, and I will hear you. ஆகவே நீ என்னை நோக்கி பார்த்து கூப்பிடும்போது நான் செவி சாய்ப்பேன். You will seek me and find me when you seek me with all your heart. உன்னுடைய முழு மனதோடு என்னை தேடும்போது நீ என்னை கண்டடைவாய். And this is the hope that God gave Israel. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை இதுவே. Yeah, I read just before I came into the role in YCCA. இந்த சபைக்கு என்னுடைய பொறுப்பை எடுப்பதற்காக வருவதற்கு முன்பதாகவே I read about how Pastor Israel has laid out the theme for the Tamil congregation for all of us. தமிழ் சபைக்கு பாஸ்டர் இஸ்ரேல் கொடுத்திருந்த அந்த காரியத்தை குறித்து நான் பார்த்தேன். And that is to be a people that seek God daily. என்னவென்றால் கர்த்தரை அனுதினமும் தேடுகிற ஒரு ஜனம். And this is what we need today. இன்றைக்கு நமக்கு அதுதான் அவசியமாக இருக்கிறது. We need to be a people that seek God daily because of His promises to us. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களினாலே அவரை அனுதினம் தேடுகிற ஜனமாக நாம் காணப்பட வேண்டும். Because He has plans for us, plans for good for us. நன்மைக்கென்று கர்த்தர் நமக்கு திட்டங்களை வைத்திருக்கிறார். Perhaps some of us here in this congregation have times where we have felt that we were abandoned by God. ஒருவேளை நம்ம இங்க இருக்கக்கூடிய சிலர் ஒருவேளை நினைச்சிருக்கலாம் ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்ற ஒரு கேள்வியோடு இருந்திருக்கலாம். Or maybe you are wavering in your faith. ஒருவேளை நம்முடைய விசுவாசத்திலே நாம் இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமலே இருக்கலாம். Because of some disappointment in your life. நம்முடைய வாழ்க்கையில சில ஏமாற்றங்களினாலே நாம் இப்படியாக இருந்திருக்கலாம். The word of God today is God remembers you. God remembers His promises to us. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உற்சாகமான வார்த்தை இன்று என்னவென்றால் ஆண்டவர் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறார் என்பதே. Because He is in the midst of us to renew and remember His promise to ஏனென்றால் us. அவர் நம் மத்தியில இருந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை மறுபடியும் கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். The second point is God desires that we return to Him and repent of our straying ways. இரண்டாவது காரியம் என்னவென்றால் ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறார் என்றால் நாம் மனம் திரும்பி அவர் அண்டையிலே திரும்பி வர வேண்டும் என்பதே. Zechariah chapter 1 verses 1 to 2. சகரியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1-2 நம்ம பார்க்கிறோம். The word of the Lord came to the prophet Zechariah. சகரியாவுக்கு ஆண்டவருடைய வசனம் வந்தது. And it begins with these words. இந்த வார்த்தைகள் வந்தது. The Lord was very angry with your fathers. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாய் இருந்தார். And verses 4 to 6 says, do not be like your fathers. வசனம் 4 பார்க்கிறோம், உங்கள் பிதாக்களை போல் இராதீர்கள். To whom the former prophets cried out. முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, return from your evil ways and from your evil deeds. உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். But they did not hear or pay attention to me. ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொன்னார். So it's a negative example for Zechariah to bring. சகரியா இந்த ஒரு குறிப்பை எடுத்து சொல்லுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். The Lord was angry with them. ஆண்டவர் ஜனங்களுக்கு அவர்களை பார்க்கும்போது கோபம் அடைந்தார். In the passage that was read for us from Isaiah 48 verse 18 to 19. ஏசாயா 48ஆம் அதிகாரம் நமக்கென்று வாசிக்கப்பட்ட வசனங்கள். It says, "Oh that you had paid attention to my commandments." என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தாயே என்று. Then your peace would have been like a river. உன்னுடைய சமாதானம் நதியை போல் இருக்கும் என்று 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். And your righteousness like the waves of the sea. உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும் என்றார். Your offspring would have been like the sand. அப்போது உன் சந்ததி மன வந்தனையாகவும் and your descendants like the grain.
கர்ப்பப்பிறப்புக்கு அதன் உன்னுடைய சந்ததி மணலை போலும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். But the people of Israel did not walk in those ways. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் அப்படிப்பட்ட வழியிலே நடக்கவில்லை. Because during the time of Zechariah and even Isaiah, they broke covenant with God. ஏசாயாவின் காலத்துல ஜக்கரியாவின் காலத்துல தேவன் கொடுத்திருக்க உடன்படிக்கைக்கு மீறி நடந்தார்கள். And because of that, God is angry. அதன் மூலமாக தேவன் கோபமாய் இருந்தார். Because the covenant in the Bible காரணம் என்னவென்றால் வேதத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை is the way that God relates to his people. ஜனங்களோடு உறவாடுகிற மூலம் இந்த உடன்படிக்கை பயன்படுத்தப்பட்டது. God makes certain commitment to his people. ஜனங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை அவர் வகைப்படுத்தினார். And he desires us to respond to him. நாமும் அந்த வண்ணமாக அவர் அண்டையில மறுஉத்தரவு கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார். God binds himself to his people. ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு அவரை அப்படியாக பிடித்து வைத்திருக்கிறார். And he expects them to turn to walk in faithfulness to him. அவர் அப்படி செய்ததனால அவருடைய ஜனங்கள் அவர் அண்டையில திரும்பி வந்து அவரோடு நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். So but the people of Israel did not do that. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்தாரோ அப்படி செய்யாதபடி வாழ்ந்தார்கள். However, Zechariah chapter 1 verse 3 provides an opportunity for a transformation in the people's relationship with God. ஆனா ஜக்கரியா 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். Says, return to me and I will return to you. கர்த்தர் சொல்லுகிறார் என் அண்டையிலே திரும்பி வாருங்கள் அப்போது நான் உம் அண்டையிலே திரும்பி வருவேன் என்று. So the judgment came on the generation of Zechariah's forefathers. ஆகவே ஜக்கரியாவினுடைய முன்னோர்களுக்கு அந்த தீர்ப்பு வந்தது, நியாய தீர்ப்பு வந்தது. The question is, your fathers, where are they? உங்களுடைய பிதாக்கள் அவர்கள் எங்கே என்றுதான் கேள்வி. And the prophets, do they live forever? இந்த தீர்க்கதரிசிகள் அவர்கள் என்றென்றும் வாழ்வார்களோ? So as much as we remember that God remembers us, we need to turn from our rebellion and turn to God. எந்த அளவுக்கு தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவன் அண்டையிலே திரும்பி வரலாம். One of the major issues for us living today that prevents us from returning to God, from seeking God daily, is what I call idols. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அண்டையிலே திரும்பி அவரோடு இணையிறதுக்கு வாழ்வதற்கு இருக்கக்கூடிய பல தடைகளிலே ஒரு முக்கியமான தடை என்னவென்றால் விக்கிரகங்கள். An idol is anything that we cherish and treasure more than God himself. விக்கிரகங்களுக்கு அர்த்தம் என்னவென்றால் தேவனுக்கு மேலாக நாம் உயர்த்தி வைக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு உயர்வாக நாம் வைத்தோம் என்றால் அது ஒரு விக்கிரம் என்று அடையாளம் கொண்டிருக்கிறது. The call to return to God is a call to forsake all idols. தேவன் அண்டையிலே திரும்பி வருவதற்கு என்ன அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விக்கிரகங்களை விட்டு ஆண்டவர் அண்டையிலே நெருங்க வேண்டும் என்பதே. And Timothy Keller in his book Counterfeit Gods, Timothy Keller என்பவர் ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். தேவனை போல் இருக்கக்கூடிய தேவர்களை குறித்து ஒரு புத்தகத்தை எழுதினார். explains that an idol is anything more important to you than God. அது ரொம்ப சுருக்கமான ஒரு அர்த்தம் கொண்டது. விக்கிரகங்களுக்கு அர்த்தம் என்னவென்றால் எது தேவனுக்கு மேலாக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது ஒரு விக்கிரமாக மாறுகிறது. Anything that absorbs your heart and imagination more than God. தேவனுக்கு மேலாக நம்முடைய இருதயத்தை தாக்குகிற எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும், நம்முடைய கவனத்தை தாக்குகிற எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அது ஒரு விக்கிரமாய் மாறுகிறது. Anything you seek to give you what only God can give. தேவன் காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் அவர் அண்டையிலே சார்ந்து இல்லாதபடி மற்ற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அது விக்கிரமாய் மாறுகிறது.
And an idol sometimes is hard for us to identify. ஆனால் என்ன ஒரு காரியம் என்றால் விக்கிரம் என்று சொன்னால் அது சில நேரத்துல அதை அடையாளம் கொள்வதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. But the person closest to us will be able to identify. ஆனால் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறவர்கள் அதை அடையாளம் கொள்வார்கள். An idol could be a way we respond to circumstances. உதாரணமாக சூழ்நிலைக்கு எப்படி நாம் மறு உத்தரவு கொடுக்கிறோம் அது விக்கிரகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. It could be our stubbornness, refusal to change. ஒருவேளை நான் மாறவே மாட்டேன் என்று அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதமான ஒரு குணமாக இருந்தாலும் அதுவும் ஒரு விக்கிரமாக இருக்கிறது. It's something that controls us, that we can spend our passion, our energy, our time on it. காரணம் என்னவென்றால் அந்த நேரத்தையும் கவனத்தையும் நம்முடைய முழு பலத்தையும் அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுக்கும்போது அது ஒரு விக்கிரமாக மாறுகிறது. தேவனுக்கு மேலாக அது வைக்கப்பட்டதுனால நம்முடைய கவனம் எல்லாம் அது மேல வைக்கப்படுகிறது. And often we do that without a second thought. பல நேரங்களிலே இரண்டாம் முறை யோசிக்காதபடி அதிலே நாம் மூழ்கி போய் விடுகிறோம். Some of us are idols to our phones. சிலர் இந்த கை தொலைபேசிக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். அது ஒரு விக்கிரமாக மாறுகிறது. We can't stop scrolling on social media. அதாவது நம்ம இப்ப சோர்ந்து போகாதபடி சோஷியல் மீடியா நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல. Yeah, some of us are addicted to gaming. சிலருக்கு ஒருவேளை அந்த போன் மூலமா விளையாடுகிற அந்த கேம்ஸ், some kind of games on your phone, we can't stop looking at it. அதை பார்க்காமல் நிறுத்திவிட முடியவில்லை. Some of us have other pursuits and desire more important than God himself. மற்றவர்களுக்கு நாம் அதாவது வாந்தியோடு பின் செல்லுகிற சில காரியங்கள் இருக்கிறது. அது தேவனுக்கு மேலாக வைக்கப்படுகிறதுனால கவனம் அதன் மேல வைக்கப்படுகிறது. Another way of identifying who and what our idols are is to ask questions. இன்னொரு வழி இருக்கிறது. எது நம்முடைய விக்கிரகங்கள், யார் நம்முடைய விக்கிரகங்களுக்கு கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. So one way we can, for a pastor to find out, we don't ask members, hey, what's your idol? We don't ask that. We ask questions like, what are your priorities? How do you spend your day? So போதகர்கள் ஜனங்களிடத்துல பேசும்போது உன்னுடைய விக்கிரங்கள் என்னன்னு வெளிப்படையாக கேட்கிறத விட உன்னுடைய முக்கிய பங்குகள் யாவை, உங்க வீட்டுல நீ என்னென்னலாம் முக்கியமாக வைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. What do you do the first thing you wake up? நீ எழுந்திருக்கும் போது முதலாவது நீ என்ன செய்வார் என்று கேட்பார்கள். What takes up most of your time and attention? உன்னுடைய நேரம் உன்னுடைய கவனம் எதின் மேலே முக்காவாசி வைக்கப்படுகிறது என்று கேட்பார்கள். What are we most afraid to lose? ஒரு காரியத்தை இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் எதின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. What can we not lose? எதெல்லாம் நம்மளால இழக்க முடியாது, எதெல்லாம் நம்ம இழக்க முடியும் என்று அந்த ஒரு கேள்வி. It's helpful for us to, when we think about returning to God, we have to confront the issue of idols. தேவன் அண்டையிலே திரும்பி வருகிறோம் என்ற அந்த தலைப்பில் பார்க்கும்போது முக்கியமான காரியம் என்னவென்றால் விக்கிரங்கள் என்ற அந்த காரியத்தை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டும். Because God tells us He is a jealous God. தேவன் நம் அண்டையிலே சொல்லுகிறார் அவர் பொறாமை கொண்ட ஒரு தேவனாக இருக்கிறார். And He will have no rivals. அவருக்கு சமமாக யாரும் அவர் வைக்க மாட்டார். So to be a people that seek God daily, we need to pattern our life after Him. கர்த்தரை அனுதினமும் தேடுகிற ஒரு ஜனமாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஏற்ற வண்ணமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். We need to cast our idols aside. நம்முடைய விக்கிரகங்களை ஒரு புறமாக தள்ளிவிட வேண்டும். And the New Testament reminds us of this truth also. புதிய ஏற்பாடு நமக்கு நினைவாக வருகிறது. 1 Corinthians chapter 10, 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே verse 6 to 7 says வசனங்கள் 6 லிருந்து 7 நாம் பார்க்கிறோம் that these things, that means the testimony of Israel, happens as example for us. இந்த காரியங்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்கிறார். So that we might not desire evil as they did. ஆகவே அவர்கள் பொல்லாப்பை
எண்ணினது போல வாழ்கிறது போல நாமும் அப்படி வாழக்கூடாது என்பதை. Do not be idolaters as some of them were. மற்றவர்களைப் போல நாமும் விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாது என்று இங்கு பவுல் சொல்கிறார். And verse 14 tells us, Paul exhorts the Christians in Corinth. He says, therefore, my beloved, flee, run away from idolatry. அங்கே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 14 பவுல் சொல்கிறார், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று. So idolatry is a real issue in our lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில விக்கிரம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. The moment we are not able to fully give ourselves to God and focus on Him, there's something in hand that prevents us from doing so. நாம் முழுமையாக தேவனை பார்த்து அவரை பின் செல்ல முடியாமல் இருந்தால் ஏதோ நம்மளை தாக்கி கொண்டு இருக்கிறது, நம்மளை கவனித்துக் கொண்டு இருக்கிறது, நம்மளை பிடித்து கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதுதான் விக்கிரகம். The ancient world had names for different kind of gods. முன்பு இருந்த காலத்துல அநேக தேவர்களுக்கு பலவிதமான பெயர்கள் வைக்கப்பட்டன. They had the work gods. வேலை செய்கிற தேவர்கள். They had the war gods. போர் செய்கிற தேவர்கள். They had the sex gods. பால் உறவு கொள்கிற தேவர்கள். Money gods. பண தேவன். For the simple fact that anything can be a god. எது இருந்தாலும் தேவனாய் இருக்க முடியும் என்ற ஒரு எண்ணம். That rules and serves a person. அது ஒரு மனுஷனை ஆளுகை செய்து அந்த மனுஷனுக்கு சேவை செய்கிறது. So let us take some time to bring those idols before the Lord. நம்முடைய வாழ்க்கையில தாக்கி கொண்டிருக்கிற விக்கிரகங்களை தேவனுக்கு முன்பதாகவே ஒப்புக்கொடுத்து நாம் தாழ்த்துவோமாக. Let us cast aside the worship of these counterfeit gods that we may return to God fully. இப்படிப்பட்ட பொல்லாத தேவர்கள் நம்முடைய இருதயத்தை தாக்கிக் கொள்ளாதபடி அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு தேவன் அண்டையிலே திரும்புவோமாக. God remembers His covenant promise to us. நமக்கு வைத்திருந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். And God desires that we return fully and completely to Him. நாம் முழுமையாக மனம் திருந்தி வர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். Because He knows that only by doing so will we prosper in God. காரணம் என்னவென்றால் தேவன் அறிந்திருக்கிறார், அப்படி நாம் செய்யும்போது தேவனுக்குள்ளே நாம் செழிப்பு அடைவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். I just want to invite us to just bow our heads for a time of prayer. இந்த நேரத்திலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. I just want to invite us to reflect on some questions. சில கேள்விகளை குறித்து சிந்திக்க நான் உங்களை அழைக்கிறேன். What are your priorities? நம்முடைய வாழ்க்கையிலே எவை முக்கியமாக இருக்கிறது? What takes up your time after your work? வேலைக்கு பிறகு நம்முடைய நேரத்தை எதற்கு செலவழிக்கிறோம்? What do you focus on daily? ஒவ்வொரு நாளும் எதன் மேலே நம்முடைய கவனத்தை வைக்கிறோம்? What are you afraid to lose? இதை எழுந்து விடுவேனோ என்ற ஒரு பயம் இருக்கிறதோ? The word of God tells us, flee from idolatry. தேவ வசனம் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிறது, விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி. Because God knows that if we have idols in our hearts and lives, we cannot truly worship Him. நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகங்கள் இருக்கும்போது நாம் மெய்யாகவே விடுதலையோடு சுதந்திரத்தோடு அவரை ஆராதிக்க முடியாது என்பதே. And the scary thing about being idols, having idols, is we can walk around as Christians, still fulfill our Christian responsibility, yet deep down inside, struggle with truly honoring God in our lives. சில நேரங்களில் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அவருக்கு சேவை செய்கிறோம், வாழுகிறோம், ஆனால் முழுமையாக ஒரு விடுதலையோடு இல்லாதபடி காணப்படுகிறோம். காரணம் என்னவென்றால் நம்முடைய இருதயங்களிலே வாழ்க்கையில காணப்படுகிற அப்படிப்பட்ட விக்கிரகங்கள். It's subtle because it's unlike the Old Testament time where it's a physical idol, a physical God. Now the idols have taken root sometimes in our hearts. பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற நாம் தொட முடியும், பார்க்க முடியும் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்களை விட இன்றைக்கு காண முடியாத அந்த விக்கிரகங்கள் நம்முடைய இருதயத்திலே தாக்கிக் கொண்டு இருக்கிறது. And it could be
addiction, a pattern, a struggle that you are going through. அது சில நேரங்களிலே பார்க்கிறோம், அது நம்மளை பிடித்து கொண்டிருக்கிற ஒரு பழக்கமாக இருக்கும், ஒரு வாழ்க்கையின் ஒரு சிஸ்டமாக இருக்கலாம், அது நம்மளை தாக்கி கொண்டு இருக்கிறது. I want to encourage us right now to just lift up our hands to the Lord. இந்த நேரத்திலே நம்முடைய கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி Just open our palms before Him. ஹல்லேலூயா, நம்முடைய கரத்தை அவருக்கு முன்பதாகவே திறந்து வைப்போமாக. Just allow the Lord to strengthen and minister to us. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஊழியம் செய்வாராக. Jesus, thank you. God says, flee from idolatry. தேவன் சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனையிலிருந்து விலகி போ. So let's just take some time. You know, if there's something in between you and God that prevents you, if there's a lack of desire to seek God daily, something is wrong. Because God tells us to love Him with our heart, soul, mind and strength. He is our everything. He is our all. Something we sing about. But now He says, live it out in your life. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அண்டையிலே வரக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் விட்டு அந்த சின்ன சின்ன காரியமாக இருந்தால் ஆண்டவரை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லும்போது அவரோட இன்னமாக இணைந்து நாம் முன் செல்லலாம். So would you just take a minute or so just to quieten yourself before the Lord. Just allow the Lord to minister to you with our hands open. The Spirit of God is here. He's moving. Yes. He's ministering. தேவ ஆவியானவர் நம் அண்டையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கரங்களை திறந்து நமக்கு அவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை ஊழியத்தை செய்வார். ஹல்லேலூயா. Thank you. Praise you, Jesus. 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 Hallelujah. Would you just move and just Yes, sweep this place, Hallelujah. Shalom Hall, with your presence. ஓ கிரியை செய்யுங்க Thank ஆண்டவரே. you. ஷாலோம் ஹால்ல உம்முடைய பிரசன்னத்தை விடுவீங்க ஆண்டவரே. ஊழியம் செய்யுங்க ஆண்டவரே. Fill us anew, fill us Amen, afresh. Lord. நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே. ஓ ஹalleluya. Lord, we cast aside our idols, anything that distracts Yes, us, Lord. that takes up our time, anything that prevents us from turning to you. Lord, we just want to return to you fully. ஆண்டவரே, Surrender முழுமையாக to you. மண்டையிலே திரும்புகிறோம். ஹalleluya. Thank you. Just ஓ எல்லா begin தடைகளை விட்டு விடு ஆண்டவரே. to cry out to the Lord and just say, Lord, Jesus. I want you and you alone. வாழ்க்கையில நீர் மட்டும் வேண்டுமே என்று ஆண்டவரிடத்துல கதறுவோமாக. கர்த்தர் கேட்கிறாரு. ஆமென். Jesus, I love you, Lord. Thank you, Lord. Jesus. Hallelujah, Lord. Thank you, Jesus. Sense the Lord saying, I have loved you with an everlasting love. கர்த்தர் சொல்லுகிறதை நான் உணர்கிறேன். அநாதி சிநேகத்தினாலே நான் உன்னை சிநேகிக்கிறேன். And I am drawn you. I myself am drawn you with cords of kindness. Thank you. அவருடைய அன்பினாலே கர்த்தர் அவன்டையிலே அவரை நம்மை இழுத்து வந்திருக்கிறாரு. And the idols that you hold in your heart are useless. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற விக்கிரகங்கள் அது பிரயோஜனம் இல்லை. They cannot truly meet your deepest desire in your heart. ஆமென். உங்களுடைய இருதயத்திலே ஆழமான ஏக்கங்களை அது திருப்தி செய்ய முடியாது. அதனால அதற்கு அந்த வல்லமை இல்லை. உங்களை திருப்திப்படுத்துவதற்கு அதுக்கு அந்த வல்லமை இல்லை. Because the Lord says, I have loved you with an everlasting love. காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தினால உன்னை சிநேகித்தேன். Thank you. ஆமென். Thank you. Yes, Lord. So, Father, we yield our hearts to you. We lift up our hearts to you. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக உயர்த்தி வைக்கிறோம். Lord, I pray, would you in the days ahead continue to help us to know that you are God that remembers your covenant promises. இந்த நாட்களிலே நாங்கள் மறவாதபடி நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களையும் அந்த உடன்படிக்கையும் மாறாமல் இருக்கிறீரே, நன்றி. And you desire us to return to you
நீர் ஆண்டவரே நாங்கள் உம் மண்டையிலே திரும்பி வர வேண்டும் என்று மனம் திரும்பி வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீரே. ஸ்தோத்திரம் அப்பா. by turning aside from idols. விக்கிரகங்களிலிருந்து விலகி உம் மண்டையிலே திரும்பி வர வேண்டும் என்று அழைக்கிறீரே. ஸ்தோத்திரம். So Father, we say we follow you today. We yield our lives to you. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உமக்கு தத்தம் செய்கிறோம், நாங்கள் பின் வருகிறோம் என்று சொல்லுகிறோம் ராஜா. We want to be a people that seek you daily in our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாங்கள் அனுதினமும் தேடுகிற ஒரு ஜனமாக இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். We want to be a people that prioritize prayer and worship. ஜெபம் ஆராதனை என்ற முக்கியங்களை நாங்கள் முன்வைக்க போகிறோம். No, because the place of prayer and worship is a place of transformation. ஜெபம் ஆராதனை எங்க இருக்கிறது அங்குதான் மாற்றி அமைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வருகிறது. It's a place of encounter with the Almighty God. சர்வ வல்லமை சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. And we shall be changed. ஹalleluya. நாம மாற்றி அமைக்கப்படுவோம். We will not be the same. நாம் முன்பு போல இருக்க மாட்டோம். Because we have encountered you in our lives. உம்மை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்து இருக்கிறோமே. So Lord, we pray, continue to work do that work, the deep work within our lives. ஆழமான எங்களுடைய இருதயத்திலே ஆழமான கிரியை நீங்க தொடர்ந்து செய்யுங்க ராஜா. Cause your word to come alive in us. Yes. உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே எழும்பி வரட்டும். ஹalleluya. Lord, we pray that you will just minister your love to us. அன்பின் மூலமாக எங்களிடத்தில் ஊழியம் செய்யுங்க ஐயா. Give us clean hands. சுத்த கரங்களை தாங்க ஐயா. Give us pure hearts. சுத்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. Let us not live up our souls to another. ஓ எங்களுடைய ஆத்மாவை மற்ற தேவனுக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்காமல் இருக்க உதவி செய்யுங்க. Let us be a generation that seeks your face, oh God. ஓ உம்முடைய முகத்தை தேடுகிற ஒரு சந்ததியாக நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. Oh God of Jacob, யாக்கோபின் தேவனே, come and wrestle with us. எங்களோடு நீங்கள் இடைப்படுங்கள். Help us to have the spirit of Jacob that says, I will not let go of you until you bless me. ஓ யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நீர் என்னை ஆசீர்வதிக்கிற காலத்திற்கு ஏற்றவனமாக நான் போராடுவேன் என்று சொல்ல. Help us to be a people that seek you daily with our whole hearts. ஓ முழு மனதோடு உம்மை தேடுகிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. So Lord, we pray and ask all this, Lord, in most precious name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் விலைமறியாத நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you. Amen. 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 Praise God. Amen.